வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரமதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நெல் பாலிசி இல்லாமல் அரைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி அரைக்குது பார்த்தீங்களா? பாலிசி இல்லாமல் அரைக்குது நெல் கொட்டுறோம். நெல் விழுது தவிடு வந்துக்கிட்டே இருக்கு. பாலிசி இல்லாமல் அரிசி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. அரிசி பாலிசி பண்ணாமல் அரிசி. இது கல் சின்ன சின்ன அரிசிலாம் இருக்குங்களா, சின்ன சின்ன அரிசிலாம் வந்து நொய் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசிலாம் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முழு அரிசி இங்கே வரும். முழு அரிசி ரெண்டு பக்கமும் வரும். இந்த பக்கம் நொய் வரும். இந்த இதில் வந்து முழு அரிசி, நொய், கல் மூணு மாறி வரும். அரிசி காலி. அரிசி பாலிஷ் பண்ணலைன்னா பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அரிசி ப்ரௌன் கலரில் இருக்கா, தெரியுதுங்களா? அரிசி இதே போல் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நல்லா சத்துக்கள் நல்லா கிடைக்கும். இந்த அரிசியை வந்து நாங்கள் தண்ணியில் ஊறப்படும் போது எந்த ஒரு கெமிக்கலும் போடலை. உப்பு போடுவாங்க சில பேர், அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு உப்பு போடுவாங்க. அது நாங்கள் போடலை. சோடியம், பாஸ்பரஸ் அது இதுன்னு போடுவாங்க. நாங்கள் எதுவுமே இந்த மிஷினில் அரிசி, முழு அரிசி, குட்டி நொய், கல் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அரிசி பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும் பாரம்பரிய முறைப்படி. ப்ரௌன் கலரில் அரிசியை நல்லா வெளிச்சத்தில் தெளிவாக பாருங்கள். ப்ரௌன் கலரில் இருக்க அரிசி, சத்துக்கள் போகலை. 4 அமாவாசை உறக்க நிலையில் இருந்த அரிசி 4 அமாவாசையில் நெல்லாவே உறக்க நிலையில் வச்சு பாரம்பரிய முறைப்படி மெதுவாக வேக வச்சு அவியல் போட்டு மிஷினில் அரைச்சது. நன்றி தோழர்கள்.